தர்மபுரி இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸின் விளையாட்டு உலகம். ஆஸ்திரேலியாவுக்கு சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. பெர்த்தில் நடைபெற்ற தொடக்க ஆட்டத்தில் இந்தியா 295 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதனால் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இந்த நிலையில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி அடிலேடில் வருகின்ற 6ஆம் தேதி பகலிரவு ஆட்டமாக தொடங்கவிருக்கிறது. இந்த போட்டிக்கு முன்பாக இந்திய அணி ஆஸ்திரேலியா பிரதமர் லெவன்ஸ் அணியுடன் 2 நாள் பயிற்சி ஆட்டத்தை விளையாட இருக்கிறது. இந்த பயிற்சி ஆட்டம் இன்று தொடங்குகிறது. இந்த போட்டியும் கூட பகலிரவு ஆட்டமாக நடைபெற இருக்கிறது. இந்த போட்டியில் பிங்க் நிற பாலை பயிற்சி ஆட்டத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் வழங்கும் விளையாட்டு உலகம் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு தகவல். இந்திய கிராண்ட்ஸ் மாஸ்டர் குகேஷ் நடப்பு சாம்பியன் சீனாவின் ட்ரிங்க்லின் இடையிலான உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி சிங்கப்பூரில் நடைபெற்று வருகிறது. 14 சுற்றுகள் கொண்ட இந்த போட்டியில் முதல் சுற்றில் லிரேனும் 3வது சுற்றில் குகேஷும் வெற்றி பெற்றனர். 2வது சுற்று டிராவில் முடிவடைந்தது. இந்த நிலையில் நேற்று 4வது சுற்று நடைபெற்றது. இந்த போட்டியின் முடிவில் இருவரும் தலா 2 புள்ளிகளுடன் டிராவில் உள்ளனர். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு நடக்கக்கூடிய 5வது சுற்றில் தமிழகத்தைச் சேர்ந்த குகேஷ் வெள்ளை நிற காய்களுடன் விளையாட இருக்கிறார். இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் வழங்கும் விளையாட்டு உலகம் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு தகவல் நேர்களே. 8 அணிகள் இடையிலான 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான 11வது ஜூனியர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி ஐக்கிய அரபு அமீரகத்தில் நேற்று தொடங்கியது. இதில் பங்கேற்றுள்ள அணிகள் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு லீக் சுற்றில் மோதுகின்றன. லீக் சுற்று முடிவில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கக்கூடிய அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெறும். இதில் ஏ பிரிவில் இடம்பெடுத்துள்ள 8 முறை சாம்பியனான இந்திய அணி சனிக்கிழமை இன்று பாகிஸ்தானை துபாயில் எதிர்கொள்கிறது. இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் வழங்கும் விளையாட்டு உலகம் நிகழ்ச்சியில் நிறைவான ஒரு தகவல். 12 அணிகள் இடையிலான 11வது ப்ரோ கபடி லீக் போட்டி நொய்டாவில் நடைபெற்று வருகிறது. இதில் நேற்றிரவு நடைபெற்ற 83வது லீக் ஆட்டத்தில் தமிழ் தலைவாஸ் அணி ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணிகள் மோதின. இந்த ஆட்டத்தின் முதல் பாதியில் ஹரியானா 13-10 என்ற புள்ளி கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. போட்டியின் பிற்பாதியிலும் அசத்திய ஹரியானா அணி தமிழ் தலைவாஸ் அணியை 2 முறை ஆல் அவுட் செய்து முன்னிலை வகித்தது. போட்டியின் முடிவில் ஹரியானா அணி 42-30 என்ற புள்ளி கணக்கில் முன்னிலை வகித்து தமிழ் தலைவாஸ் அணியை தோற்கடித்தது. நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் தர்மபுரி இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸின் விளையாட்டு உலகம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியவர்கள் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ், டவுன் பஸ் ஸ்டாண்ட் எதிரில் JJ மார்க்கெட் அருகில் தர்மபுரி. தொடர்புக்கு 9443778701. இந்தியன் கார்மெண்ட்ஸ், சோகத்தூர் ஏரி அருகில் தர்மபுரி. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான டி-ஷர்ட் லோயர்கள், பொங்கல், தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி, உங்கள் ஊர் திருவிழாக்கள் என அனைத்து விதமான விழாக்களுக்கும் உங்கள் மனதிற்கு பிடித்தமான வண்ணங்களில் தங்களின் விருப்பத்திற்கேற்ற டிசைன்களில் டி-ஷர்ட்டுகள் பிரிண்ட் செய்து தைத்து தரப்படும். இந்தியன் கார்மெண்ட்ஸ், சோகத்தூர் ஏரி அருகில் தர்மபுரி. தொடர்புக்கு 9443778701. விளையாட்டு பொருட்கள் வாங்க இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸுக்கு வாங்க. இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ், டவுன் பஸ் ஸ்டாண்ட் எதிரில் JJ மார்க்கெட் அருகில் தர்மபுரி. தொடர்புக்கு 9443778701.